சாயிராம், நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய பொக்கிஷம். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்த, உனக்கான மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி கொடுக்க நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்கான வேலையையும் தான் இப்பொழுது செய்து கொண்டே இருக்கிறேன். நீ புண்ணியம் அதிகமாகவே செய்திருக்கிறாய். அதனால்தான் உன் அப்பாவின் அசரீரி வாக்கு, உன் சாயியின் வாக்கு உன் காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்றாலே உன் வாழ்வு பிரகாசமான மாற்றத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஆம் பிள்ளையே, உன் கஷ்டத்தின் கடைசி கட்டத்திற்கு நீ வந்து விட்டாய், நெருங்கியும் விட்டாய். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் அனைத்து விஷயங்களுமே உனக்கு சுகமாகவே நடந்து ராஜயோக வாழ்க்கையை கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் நீ பெறப்போகிறாய். ராஜபோக வாழ்க்கையோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்கும் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழவே போகிறாய். இதுநாள் வரை உன் வாழ்க்கையில் உன்னை ஏளனமாக பேசியவர்களையும், நீ வேண்டாம் என்று உன்னை உதறி தள்ளிவிட்டு உன்னை விட்டு விலகி சென்றவர்களையும், உன் மனதை காயப்படுத்தும்படி வேண்டுமென்றே காயப்படுத்துபவர்களையும் பழிக்கு பழி வாங்க வேண்டும், அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்களை நோக்கி கடும் சொற்களை உபயோகிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி தேவையில்லாத வேலையை உன் மனதில் நீயே சிந்தனை செய்து கொண்டு அந்த வேலையில் உன்னுடைய எண்ணத்தை செலுத்தி கொண்டிருப்பதால் தான் நீ வாழ்க்கையில் அடுத்த அடியை எப்படி எடுத்து வைக்க வேண்டும், எப்படி வீர நடை போட வேண்டும் என்ற சிந்தனை செய்ய முடியாமல் இருக்கிறாய். அந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிடு. காலம் அவர்களுக்கு தக்க பதிலை கொடுக்கும். நீ எப்படி அனுபவித்தாயோ அதைவிட 100 மடங்காக காலம் அவர்களுக்கு திருப்பிக் கொடுக்கும். உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால், நீ புண்ணியம் செய்திருந்தால், அவர்களுக்கு காலம் தன் பதிலை சொல்லும் பொழுது அது உன் கண்களுக்கு தெரியும்படியே அந்த பதிலை காலம் அவர்களுக்கு உணர்த்தும். அப்பொழுது புரிந்து கொள்வாய், உன் சாயப்பாவின் வாக்கு உண்மைதான் என்று. எனவே பழிவாங்கும் எண்ணத்தையும் கோப குணத்தையும் உன் மனதிற்குள் நீயே சுமந்து கொண்டிருக்க வேண்டாம். நீயே தூக்கி சுமக்கவும் வேண்டாம். இந்த மாதம் முடிவதற்குள் உன் வாழ்வில் மிகப்பெரிய அற்புதத்தை நான் காட்டப் போகிறேன். உன் வாழ்க்கையே புரட்டி போடும் ஒரு நிகழ்வு உனக்கு நடக்கத்தான் போகிறது. அப்பாவின் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன், சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி அறிவுறுத்தவும் மாட்டேன். உன்னை காயப்படுத்தியவர்கள், உன் மனதை வேதனைப்படுத்தியவர்கள், வேண்டுமென்றே உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்று எண்ணியவர்கள் அனைவரையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் சாயிநாதரே என்று அனைத்தையும் என் காலடியில் ஒப்படைத்துவிட்டு உன் வாழ்க்கையை எப்படி முன்னேற்ற வேண்டும், எந்த வழியில் சென்றால் மிக பிரகாசமான எதிர்காலத்தை பெற முடியும் என்பதை பற்றி சிந்தனை செய்து கொள். தேவையில்லாத விஷயத்தை தேவையே இல்லாத நேரத்தில் உட்கார்ந்து யோசித்து கொண்டிருப்பதால் உன் வாழ்க்கையின் வெற்றிதான் குறையுமே தவிர எதுவுமே ஆவப்போவதே இல்லை. நடப்பது நடந்துதான் தீரும், கிடைப்பது கிடைத்துதான் தீரும். அவரவர் வாழ்க்கைக்கென்று தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இருக்கிறது. உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொள். உன்னை போல் மற்றவர்கள் இருக்க வேண்டும், மாற வேண்டும் என்று நீ நினைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். அவரவர்க்கென்று அவரவர் வாழ்க்கையில் சந்தோஷம், துக்கம், கவலை, மகிழ்ச்சி எல்லாம் நிரம்பி இருக்கிறது. அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்துவிட்டுதான் போகட்டுமே. விட்டுவிடு என் பிள்ளையே. உன்னுடைய நல்ல எண்ணத்தை வைத்தே மற்றவர்களிடம் எப்படி பழக வேண்டும், அவர்களிடம் எப்படி வாதாட வேண்டும், அவர்களிடம் மல்லுக்கட்டி எப்படி வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்பது போன்ற அத்தனை வித்தைகளையும் நான் உனக்கு கற்றுத்தருகிறேன். தேவையில்லாமல் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று நீயே ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. அதுவும் தவறாக எண்ணத்தோடு ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உன்னால் காயப்படும்படியோ
உன்னால் அவர்கள் மனம் வேதனைப்படும்படியோ எந்த நிகழ்வுகளையும் நிகழ்த்தாதே. அப்படி இருந்துவிட்டாலே உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சுபமாகவே இருக்கும், சுகமாகவே நடக்கும். சாயிநாதரே, என் வாழ்க்கையில் எனக்கு நடப்பது எல்லாமே எனக்கு எதிராகவே நடக்கிறது. நான் நினைப்பது எதுவுமே என் வாழ்க்கையில் நிகழவே இல்லை. இப்படியே போய்கொண்டிருந்தால் வாழ்க்கை வீணாகிவிடும் போல் தோன்றுகிறதே என்று ஒருவிதமான பதட்டத்தோடே எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நீ நகர்த்தி கொண்டிருக்கிறாய் அல்லவா? பதறாதே என் தங்கமே. எப்பொழுதும் நிம்மதியாக இரு, நிதானமாக இரு. உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே என்னை மனதில் நினைத்துக்கொள். சாயப்பாவின் நாமஸ்மரணத்தை வாயால் உச்சரித்துக் கொண்டே இரு. நீ நினைத்த விஷயத்தை தடையில்லாமல் நடப்பதற்கான வழியை நான் ஏற்படுத்துவேன், உனக்காகவே ஏற்படுத்துவேன். இது நாள் வரை நீ காத்திருந்த காத்திருப்பு வீண் போகாது, வீண் போகவும் நான் விடமாட்டேன். ஒரு மங்கள செய்தி நாளை உன்னை தேடி வரும். இது நாள் வரை உன் காத்திருப்பு வீண் போனதில்லை அல்லவா? இப்பொழுது மட்டும் எப்படி வீணாகி போய்விடும் என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை தேடி வரும். அந்த வேலையை உனக்காக நான் செய்து முடிப்பேன். அந்த வாய்ப்பை நிச்சயமாக நான் உன் கண்களுக்கு காட்டுவேன். என்னுடைய முழுமையான ஆசிர்வாதமும் சங்கல்பமும் இருந்ததால்தான் இப்பதிவு கூட உன் கண்ணில் பட்டிருக்கிறது. இப்பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றாலே நல்ல நேரம் உனக்கு ஆரம்பமாகிவிட்டது என்றுதானே அர்த்தம். நன்றாக உணர்ந்து பார். அப்பா சொல்லும் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அப்பாவின் வாக்கு நிச்சயமாக பொய்யாகாது குழந்தையே. நீ ஆசைப்பட்ட விஷயம் உனக்கு நடக்கும் என்கிற அனுகிரகத்தினால்தான் இப்பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. உன் காத்திருப்பு என்றைக்கும் வீண் போகாது. இதிலிருந்து நன்றாக உணர்ந்து கொள். நீ நினைத்த விஷயம், நீ ஆசைப்பட்ட விஷயம், நீ என்னிடம் வேண்டிய விஷயம் எல்லாம் உனக்கு நடக்கும் என்பதை புரிந்து கொள். உனக்கானது என்றால் அது உன் கண்ணில் நிச்சயமாக படும். நீ விரும்பிய விஷயத்தை, நீ ஆசைப்பட்ட விஷயத்தை உன் அப்பாவே முன்னால் இருந்து உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் மனம் குளிரும் வரை. உனக்கு சில விஷயம் கால தாமதமாகிறது என்றால் அதைவிட சிறப்பான விஷயத்தை உன் அப்பா உனக்காக தயார் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. என்னுடைய ஆசிர்வாதத்தால் நிச்சயமாக அது உன் கைகளுக்கு வந்து சேரும், இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு. நான் கொடுப்பது நிச்சயமாக உனக்கு நிலையானதாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரு. இதுவரை பொறுமையோடு காத்திருந்தாய் அல்லவா? உன் காத்திருப்பிற்கான பரிசு கூடிய விரைவில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதர். பறவையின் காலில் நூலை கட்டி இழுப்பது போல உன்னை என் பக்கம் இழுத்துள்ளேன், திருப்பியுள்ளேன். நீ தவறான பாதையில் செல்லும் பொழுது உன்னை திசை திருப்பி நல்ல வழியில் இழுத்து சென்று கொண்டிருக்கிறேன். என் வழி என்றும் தப்பாகாது. உன்னை நிச்சயமாக வெற்றியடையும் பாதையில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. குழந்தையே, என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டாய் அல்லவா? பின் எப்படி உன் வாழ்க்கை வீணாகும் என்று குழம்புகிறாய்? இது நாள் வரை பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. நீ நினைப்பது எல்லாமே நடக்கும், நிகழும் என்று சொல்லிக்கொண்டே கூறிக்கொண்டு இருக்கிறீர்களே சாயிநாதரே. ஆனால் என் வாழ்க்கையில் இது நாள் வரை எந்த அதிசயமோ அற்புதமோ நிகழவே இல்லையே என்று வருத்தம் கொள்கிறாயா? அப்படியானால் உனக்கான பதிவுதான் இது. இதற்கான முடிவு நிச்சயமாக இந்த பதிவில் இருக்கிறது. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். சில காலம் நம்பிக்கையோடு தான் இருந்தாய். எனக்காக என் சாயப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார், எனக்கு அற்புதமும் அதிசயத்தையும் நிகழ்த்துவார் என்று நம்பிக்கையோடு கூறிக்கொண்டுதானே இருந்தாய். அப்படி இருந்த உனக்கு இப்பொழுது என்னவாயிற்று பிள்ளையே? சில நிகழ்வுகளின் வெளிப்பாட்டால் தான் உன் மனமே நொந்து போய் நொறுங்கி போய் இப்படி வேதனையில் சுழன்று கொண்டிருக்கிறாய்.
முன்பெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கும் சமயத்தில், இது எனக்கு வேண்டும் சாயப்பா, எனக்கு இதை செய்து கொடுங்கள், என் வாழ்வில் ஆச்சரியத்தை நிகழ்த்துங்கள் என்று என்னிடம் வந்து கேட்டாய். அப்படி இருந்த நீ சிலம் காலம் கழித்து, என் சாயப்பா எனக்கு செய்து தருவார், நல்லதை மட்டுமே செய்து தருவார் என்று நம்பிக்கையோடு இருந்தாய். ஆனால் இப்பொழுது என்னவாயிற்று உனக்கு? உன்னுடைய காலம் செல்ல செல்ல உன்னுடைய நம்பிக்கையை நீ இழக்க இழக்க லேசாக உன் மனதில் நம்பிக்கையை இழந்து வருகிறாய். அதுவும் உன்மேலும் நம்பிக்கையை இழந்து வருகிறாய். உன் சாயப்பா மேலிருக்கும் நம்பிக்கையையும் இழந்து வருகிறாய். கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையை இழந்துவிட்டு, நான் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை வீண் போகாதுதானே சாயிநாதரே? என் வாழ்க்கையில் அது நடந்துவிடும் தானே? நீங்கள் அதை நடத்தி கொடுப்பீர்கள் தானே என்று கேள்வியோடே என்னை பார்க்கிறாய். காலங்களும் நேரங்களும் எனக்கு எதிராக சுழல்வது போல் எனக்கு தெரிகிறது. நான் இந்த பக்கம் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த பக்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் திட்டம்தான் என்ன என்பது எனக்கு புரியவே இல்லை. நான் என்னதான் செய்வது என்று புலம்பிக் கொதிக்கிறாய். கலங்காமல் இரு என் குழந்தையே, பொறுமையாக இரு. உன்னுடைய பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்தான் என்பது உனக்கு சந்தேகமில்லைதானே? ஆனால் நிகழவே முடியாத விஷயத்தையும் நிகழ்த்தி காட்டும் வல்லமையும் வலிமையும் உடையவை அவை இரண்டும். பிரார்த்தனை செய்து கொண்டே இரு, நம்பிக்கையோடு இரு. உனக்கானது நடக்கவே நடக்காது என்று, நிகழவே நிகழாது என்று நீ நினைத்த விஷயத்தையும் நான் முடித்து காட்டுவேன். நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் கவலைப்படுவதோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தைரியமாக இரு. மனதுக்குள் அழுது கொண்டிருக்கும் உன்னோடு உன் சாயப்பா பேச வந்திருக்கிறேன். வெளியில் சிரித்து கொண்டும் மனதுக்குள் அழுது கொண்டிருப்பது எனக்கு தெரியாமலா போய்விடும்? உன்னுடைய விதி மாறும் தருவாயில் நிச்சயமாக இது உன் கண்களுக்கு படும். நீ நிச்சயமாக இதை கேட்பாய். தவிர்க்கு விட்டுவிடாதே. கண்டிப்பாக கேட்பாய்தானே? சந்தோஷமாக இருக்கிறாய்தானே? மனமகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்தானே? முகத்தை மிக ஆனந்தமாக வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வது போல் மிக நன்றாகவே நடிக்கிறாய். உன் நடிப்பு உன் சாயப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். உன் துயரங்கள், உன் வேதனைகள் அத்தனையும் உன் மனதில் போட்டு பூட்டை போட்டு பூட்டி வைத்துக்கொண்டு ஊரை வேணால் நீ ஏமாத்தலாம். உன்னுடைய அப்பாவை நீ அவ்வளவு சுலபமாக ஏமாற்ற முடியாது. இது உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் என்னிடமும் வந்து உன் நடிப்பை தொடர்கிறாய்? உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். இந்த துயரங்கள், இந்த சோதனைகளிலிருந்து எப்படி தப்பிப்பது, எப்படி வாழ்க்கையில் மீள்வது என்று அதற்கு பதில் தெரியாமல் நீ குழம்பிக் கொண்டிருப்பதும் உன் சாயி தேவாவிற்கு மிக நன்றாகவே புரிகிறது. நான் மிக மோசமாக சூழ்நிலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். என் விதியே அப்படித்தான் போலும். நான் இந்த விதியோடுதான் வாழ்க்கையை வாழ வேண்டும் போலிருக்கிறது. கஷ்டத்தோடுதான் நான் என் வாழ்க்கையை வாழ வேண்டும் போலிருக்கிறது. என் வாழ்வே அவ்வளவுதான் என்று நீ நினைப்பது எல்லாமே எனக்கு புரிகிறது. விதிதான் ஒருவனது வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டும் என்றால் நான் ஏன் ஒரு காரியம் செய்ய முயற்சிக்க வேண்டும்? விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் என்றால் எனக்கு ஏன் ஆசைகள் வர வேண்டும்? நான் அதை அடைய, அந்த ஆசையை அடைய நான் ஏன் உழைக்க வேண்டும் என்றெல்லாம் என்னை பார்த்து கேட்கிறாய். உன்னுடைய கேள்வி சரிதான். விதி என்பது பெரும்பாலுமே நமது மன சமாதானத்திற்காகவே பயன்படுத்துவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லையா? விதி முடிந்துவிட்டது, அதனால் அவன் இறந்து விட்டான். தோற்க வேண்டும் என்ற விதி, அதனால்தான் அவன் தோற்றிருக்கிறான். அவனுக்கு விதிக்கப்படவில்லை, அதனால்தான் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் விதி நன்றாக இருக்கிறது, அதனால்தான் அவன் மிக
சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறான் என்று சமாதானம் செய்து கொள்வதற்காகவே தான் விதியை அனைவரும் பயன்படுத்துகின்றனர். விதி என்பது மிக வலியதுதான். நமக்கு எது விதிக்கப்பட்டதோ அது அப்படியே நடக்கும். நமக்கு விதிக்கப்பட்டதை எண்ணி கவலைப்படாமல் நமக்கான கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், நம் வாழ்க்கையில் நம் மனதை எப்படி மாற்ற வேண்டும், வாழ்க்கையில் எப்படி வெற்றியடைய வைக்க வேண்டும் என்பது நம் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நாம் அதை நினைத்து எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வருவது வரட்டும் என்று நம்மளுடைய அன்றாட கடமைகளை செய்து கொண்டே இருக்கலாம். நமக்கு கிடைக்க வேண்டியதை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நம் சாயப்பாவிடம் ஒப்படைத்துவிட்டு ஒரு ஊரில் ஒரு அந்தணர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் ஏழையாக இருந்த போதும் பெருமாள் மீது தீவிர பக்தரோடு இருந்தார். பெருமாளுக்கு எதை படைக்காமல் தான் எதையும் உண்ணவே மாட்டார். அதேபோல் அதே ஊரில் ஒரு பணக்காரரும் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் பணக்காரர். அந்த அந்தணரின் மனைவி அந்த பணக்காரரோடு தன்னுடைய கணவனை எப்பொழுதும் ஒப்பிட்டு அவர் எவ்வளவு அதிகமாக பணத்தை சம்பாதித்து சந்தோஷமாக வாழ்கிறார், நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று எப்பொழுதுமே தன் கணவரை குறை கூறிக்கொள்வதுதான் அந்த மனைவியின் வேலையாகவே இருந்தது. இதை கேட்டு கேட்டு சலிப்படைந்த அந்த அந்தணர் தானும் அதிகமாக பொருள் ஈட்டலாம் என்று பிரயாணத்தை தொடங்கினார். வெளியூருக்கு சென்று அதிகமாக பொருள் ஈட்ட தன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தார். வழியில் பெரும் சவாலான பல விஷயங்களை அவர் கடக்க வேண்டியிருந்தது. அப்படி சென்று கொண்டே இருக்கையில் புயல், மழை, வெயில் என்று எதையுமே பார்க்காமல் தன்னுடைய பிரயாணத்தை அவர் தொடர்ந்து கொண்டே இருந்தார். இதை மேலிலிருந்து பார்த்த பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும், உங்களுடைய தீவிர பக்தரான அந்த அந்தணரை ஏன் இவ்வளவு காயப்படுத்தி வேதனைக்கு உள்ளாக்குகிறீர்கள் என்று பெருமாளிடம் கேட்டனாராம் மகாலட்சுமி தாயார். அதற்கு பெருமாள், இந்த ஜென்மத்தில் செல்வத்தை ஈட்டுவதற்கான வழி அவரிடம் இல்லை, செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய வழியும் அவருக்கு இல்லை என்று கூறினாராம். இதை கேட்ட மகாலட்சுமி, செல்வத்திற்கு அதிபதியாக நான் அவருக்கு தேவையான செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்று ஆவேசமாக கூறினாராம். இதை கேட்ட பெருமாள், நீ என்னதான் அவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அதை அனுபவிக்க அவருக்கு வழி இல்லை, அவருடைய விதியும் அப்படி இல்லை என்று கூறினாராம். ஆனாலும் மகாலட்சுமி தாயாரின் ஆசைக்காக நீ இதை 2 தடவை அவருக்கு பயன்படுத்தலாம். உன்னுடைய செல்வத்தை அவருக்காக 2 தடவை நீ அதை பிரயோஜித்தப்படுத்திப்பார். அப்பொழுது தெரியும் நான் கூறுவதின் அர்த்தம் என்னவென்று என்று கூறினாராம் பெருமாள். உடனே மகாலட்சுமி தாயார் அந்த அந்தணர் நடந்து செல்லும் வழியில் ஒரு பொன் மூட்டையை போட்டாராம். அவர் போட்ட பின்பு அந்த அந்தணருக்கு ஒரு நினைவு வந்தது. நாம் இவ்வளவு சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கண் இருக்கும் பொழுதே நாம் இவ்வளவு சோதனை அனுபவிக்கிறோம். கண் இல்லாதவர்கள் படும் பாடு எப்படித்தான் இருக்குமோ தெரியவில்லை. நாம் சில நேரம் கண் இல்லாதவன் போல் நடந்து பார்க்கலாம், அப்பொழுதுதான் அவர்களின் கஷ்டம் புரியும் என்று கண்களை மூடிக்கொண்டு நடக்கத் துவங்கினார். அந்தன் வழியில் அந்த மகாலட்சுமி தாயார் போட்ட பொன் மூட்டையும் இருந்தது. அதை தவிர்த்துவிட்டு அவர் கண்களை மூடிக்கொண்டு நடந்து சென்று விட்டார். உடனே மகாலட்சுமி தாயார் இதை பார்த்துவிட்டு அடுத்த பொன் மூட்டையை அவர் முன் போட்டார். அப்பொழுது அந்த அந்தணர் கண்களை திறந்து கொண்டு வந்தமையால் அந்த பொன் மூட்டை அவர் கண்ணில் பட்டது.
உடனே அவர் சிந்திக்கத் துவங்கினார். இந்த பொன் மூட்டையை யாரோ தவறவிட்டு போய்விட்டார்கள். அவர்கள் மனம் இப்பொழுது எவ்வளவு வேதனையில் துடித்து கொண்டிருக்கும். எனவே நாம் இங்கேயே அமர்ந்து இந்த பொன் மூட்டையை பாதுகாக்கலாம். யாராவது தேடிக்கொண்டு வருகிறார்களா என்று பார்ப்போம். அப்படி தேடிக்கொண்டு வந்தால் அவர்களிடம் இதை பத்திரமாக ஒப்படைத்துவிட்டு பின் நம் பிரயாணத்தை தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டு அந்த மூட்டையின் பக்கத்தில் அமர்ந்தே விட்டார். அப்பொழுது அந்த வழியில் தன்னுடைய குதிரை வண்டியில் அந்த பணக்காரர் வந்து கொண்டிருந்தார். உடனே அந்த அந்தணருக்கு புரிந்துவிட்டது, இவர்தான் இந்த பொன் மூட்டையை தவற விட்டிருப்பார் என்று நினைத்து கொண்டு அவரை நிறுத்தி, இதோ நீங்கள் தவறவிட்ட பொன் மூட்டை என்னிடம் பத்திரமாகத்தான் இருக்கிறது, பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவரிடம் ஒப்படைத்தார். இதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்க மகாலட்சுமி தாயாருக்கு அப்பொழுதுதான் பெருமாள் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் புரிந்தது. என்னதான் செல்வம் கொட்டி கிடந்தாலும் அதை அனுபவிக்க வேண்டிய விதி இருந்தால்தான் அதை அனுபவிக்க முடியும் என்பது அப்பொழுது விளங்கியது. பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் இந்த பிறவியில் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தாக வேண்டும். நம் கர்மாவை நாம் கழித்தேதான் ஆக வேண்டும். விதி வலியதுதான் என்பது அப்பொழுதுதான் புரிந்தது. நம் விதியும் வலியதுதான். பூர்வ ஜென்ம புண்ணியத்தின்படிதான் இன்பத் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். நமக்கு விதிக்கப்பட்டது நிச்சயமாக நம்மிடம் வந்துதான் சேரும். அதை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். நம்மளுடைய விதி மாறும் தருவாயில் நிச்சயமாக நமக்கு என்று எழுதப்பட்டது இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி அதை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் சாயிநாதர். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? எதுவுமே இழக்காமல் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்பவர்கள் இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா, இருப்பார்களா என்று சற்று சிந்தித்துப் பார். அனைவருமே ஏதோ ஒன்றை இழந்த பிறகுதான் ஏதோ ஒன்றை பெற்றிருப்பார்கள். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. வெற்றியை பற்றுவது, நம் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது என்பது போல சிந்தனையிலேயே மூழ்கியிருப்பதால் உன்னால் எதையுமே யோசிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் ஆழ் மனதிலிருந்து நான் உரைத்து கொண்டே இருக்கிறேன். அதை ஏன் உணர முடியாமல் நீ இப்படி வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறாய்? சாயப்பா மேல் அசைக்கவே முடியாத நம்பிக்கை வைப்பவர்களை நான் ஒருபோதும் தோற்று போகும்படி விட்டுவிட மாட்டேன். எப்பொழுதுமே என் குடும்பம், என் வாழ்க்கை, என் உறவுகள் என்று இருக்கும் நீ உனக்குள்ளேயே உனக்காக இருக்கும் உன் அப்பாவை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள உன் மனம் மறுக்கிறது? உன் தேவைகளை அனைத்தையும் புரிந்து கொண்டு உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த சாய் அப்பாவின் உள்ளத்தையும் அன்பையும் எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே? கேட்டவுடன் அனைத்தையும் என்னால் கொடுத்து விட முடியும். நொடி பொழுதில் அனைத்தையும் மாற்றியமைக்கவும் முடியும். ஆனாலும் நீ கேட்ட பிறகும் நான் உனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்றால் உன்மேல் இருக்கும் அக்கறையால் தான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றால் அந்த விஷயம் உனக்கு நிரந்தர நன்மையாக இருக்கும்படிதான் நான் பார்த்து பார்த்து செய்வேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வேலையை தான் நான் நித்தம் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் உனக்கான நாளும் நேரமும் கூடி வரும் பொழுதுதான் அந்த நாள், அந்த நிகழ்வு நடக்கும். இதை ஏன் உன் மனம் உணர மறுத்து கொண்டே இருக்கிறது? உன் வாழ்க்கையின் மேல் உன்னை விட எனக்கு பொறுப்பு அதிகமாக இருப்பதால் தான் சில விஷயங்களை நான் உனக்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில்
அந்த நல்லதை நடத்தி கொடுத்தால் உன் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும்படிதான் நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். தேவையில்லாமல் நீயும் உன் மனதை குழப்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்காதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை நான் உன்னிடம் சேர்ப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். எது நடந்தாலும் நீ எதையெல்லாம் செய்திருந்தாலும் அதை நீ உணர்ந்து கொள்ளும் சமயத்தில் நான் அனைத்தையும் மன்னித்து உன்னுடைய ஆசிர்வாதத்தை நான் உனக்கு வழங்குவேன். சகிப்புத்தன்மை இல்லையென்றால் உன்னுடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகிவிடும். இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு சகித்து கொள்ள பழகிக்கொள். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எப்பொழுதுமே என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய். நீ எதிர்நோக்கி காத்திருந்த செய்தி இதுதானே என் பிள்ளையே? அனைத்து தடைகளையும் தடங்கல்களையெல்லாம் மீறி நீதான் அந்த யுத்தத்தில் வெற்றி பெறப் போகிறாய். எப்படி வெல்லப் போகிறாய், எப்படி வென்று காட்டப் போகிறாய் என்பதை நான் சொல்லவா? இதுதானே நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பது? உன் வாழ்க்கையில் உள்ள நிம்மதி, சந்தோஷம், மன நிறைவு, வெற்றி, தோல்வி என்று எல்லாமே கர்மா, விதி என்ற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. அதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த கர்மாவிலிருந்து, அந்த விதியிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. நான் எல்லையில்லாத துன்பத்தையும் வேதனைகளையும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் அனுபவித்துக் கொண்டுதான் வருகிறேன். பார்க்கக்கூடாததையெல்லாம் பார்த்து விட்டேன், கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டுவிட்டேன், நடக்கக்கூடாததெல்லாம் என் வாழ்வில் நிகழ்ந்து விட்டது. எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்? எப்பொழுதுதான் இந்த துயரமான வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுப்பீர்கள் என்று என்னிடம் பல முறை நீ கேட்டும் இருக்கிறாய். உன் மனதில் என்ன ஓடுகிறது? நீ என்ன கேள்வியை என்னிடம் எழுப்பப் போகிறாய்? உன் மன ஓட்டத்தில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் மனம் அறிவதற்கு முன்பே எனக்கு புரியும் என் குழந்தையே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே பஞ்சபூதங்களின் அடிப்படையில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது புரிந்து கொள். இந்த உலகத்தில் அனைத்திற்குமே ஒரு எல்லை இருக்கிறது. அனைத்திற்குமே இறைவன் ஒரு எல்லை வைத்திருக்கும் பொழுது அவரால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு எல்லை இருக்காதா? அந்த மனிதனில் உனக்கும் ஒரு எல்லை இருக்கத்தான் செய்யும். உன் கஷ்டங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. உன் துயரங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. உன்னுடைய மனவேதனைகளுக்கு ஒரு முடிவு இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாமே சுகமாகவே இருக்கும். எல்லையே இல்லாத இன்பமும் எல்லையே இல்லாத துன்பமும் இந்த உலகத்தில் ஒரு மிக பெரிய மாயை. இப்பொழுது நீ படும் கஷ்டங்களையும் போராடி கொண்டிருக்கும் உன்னுடைய மனநிலையையும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் உன் மனதையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மன என்ன ஓட்டங்களில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் குழந்தையே. ஆனால் உனக்கான நேரம் வரும்பொழுதுதான் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நீ நினைத்த வாழ்க்கையை வாழலாம். நீ கேட்டதை பெற்றுக்கொள்ளலாம். நீ விரும்பியதை ஏற்றுக்கொள்ளலாம். நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக் கொள்ளலாம். எல்லாம் அமைத்து கொள்ளலாம். ஆனால் உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உனக்கான அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. இன்னும் சில மணி நாட்களே. நீ காத்திருந்த செய்தி இதுதானே? உன் மனதில் பல மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றம் நிகழும் பொழுது உன் மனதில் ஏற்படும் எண்ணங்களும் அது மட்டுமல்லாமல் நீ எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உனக்கு சாதகமாகவே முடியும். உன்னிடம் இருந்து நான் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதைவிட பல மடங்கு, இரட்டிப்பு மடங்கு உனக்கு அதற்கு ஈடான பொருளை கொடுப்பேன் என்பதை நான் பல முறை உன்னிடம் அறிவுறுத்தி இருக்கிறேன், கூறியும் இருக்கிறேன்.
அதற்கான பொறுப்பு என்னுடையது. வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே, கண்ணீரை வீணடிக்காதே. என் தங்கமே, அப்பா வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு, கவனமாக இரு, தெளிவாக இரு, நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உனக்கான நேரம் நிச்சயமாக எல்லாம் கூடி வரும். கூடி வரும் நேரத்தில் நீ சோர்ந்து போய் உட்கார்ந்திராமல் தைரியமாக, மகிழ்ச்சியோடு, ஆனந்தமாக அதை ஏற்றுக்கொள். அதற்கான சந்தர்ப்பம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. அதற்கான சந்தர்ப்பம் வரும் பொழுது அதற்கான நேரத்தில் ஆயத்தமாகு. எல்லாம் உனக்கு சுபமாகவே முடியும். நான் இருக்கும் வரை ஏதாவது தவறாக நடக்கும்படி விட்டு விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன் என் குழந்தையே. மனதிற்குள் அழுது கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக ஒன்றை, மிகப்பெரிய பரிசை, பொக்கிஷத்தை தருவேன்.